வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரீசெண்டாக லான்ச் இருக்கிற Samsung Galaxy M13 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப விலை கம்மியாக இருக்குது, அதே நேரத்தில் சாம்சங் மொபைலாக இருக்குது, 5G மொபைலாக இருக்குது. M13 கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் மொபைல் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம கிட்ட Samsung Galaxy M13 5G இருக்குது. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது அண்ட் ஃபுல் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. 16.55 சென்டிமீட்டர் டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸோட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 மெகா பிக்சல் ரியர் கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி வித் 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் Samsung Galaxy M13 5G. பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோன் நல்லா கர்வ்ட் ஸ்டைலில் இருக்குது. ஃபோன் வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம். அது இல்லாமல் பாக்ஸில் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சாம்சங் கிட்ட இருக்கிறது ரெண்டு சார்ஜர் மாடல் தான். ஒன்று 25 வாட்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸ். ஸோ 15 வாட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா கேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு வந்து USB இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா C டைப் இருக்குது. ஸோ லேட்டஸ்ட் காம்பினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதை சைடில் வச்சுருவோம். இப்போ வந்து ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபோன் நல்லா பெருசாக இருக்குங்க. யூஸ்வலாக வந்து இருக்கிற சைஸை விட உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ஒரு பெரிய லுக்கில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 6.6 இன்ச், யூஸ்வலாக 6.5 இன்ச் இருக்கும் எல்லா ஃபோனுமே. இது வந்து 6.6 இன்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது மட்டும் இல்லை, இதோடைய ஃப்ளாட் டிஸ்பிளே அண்ட் கர்வ்ட் பாடி இதெல்லாம் சேர்த்து ஃபோனை வந்து பெருசாக காட்டுது. ஸோ ஃபோன் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து iPhone 11 மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பாடி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டான ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பாடியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் மாதிரியே இருக்குது. அடுத்தது கேமராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பார்டருமே கிடையாது. கேமரா லென்ஸ் மட்டும் எலிவேட் ஆகிருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்குது. ஒரு மினிமலிஸ்டிக்கான ஒரு ஃபோனாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோனோட ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க அண்ட் வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன்லேயே உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்துடுது. கீழே பார்த்தீங்கன்னா C போர்ட் கொடுத்துருக்காங்க, 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம்மை வந்து நம்ம எஜெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ சிம் ட்ரேயில் வந்து நீங்கள் சிம் 1 போட்டுக்கலாம், சிம் 2 போட்டுக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து மெமரி கார்டும் போட்டுக்கலாம். ஸோ ஹைப்ரிட்லாம் கொடுக்கல, அதனால நீங்கள் வந்து சிம் 2 இல்லைனா மெமரி கார்டு போடணும் அப்படிங்கிற அந்த கட்டாயம் வந்து உங்களுக்கு கிடையாது. இப்போ வந்து நம்ம ஃபைனலாக Samsung Galaxy M13 ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம். Samsung Galaxy M13 ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 6.6 இன்ச் கொடுத்துருக்காங்க. PLS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய ப்ராசர் பார்த்தீங்கன்னா Exynos 850 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. Exynos 850 அப்படிங்கிறது வந்து சாம்சங்குடைய எக்ஸ்க்ளூசிவ் ப்ராசர். OS எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சாம்சங்கோட OS பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 கொடுத்துருக்காங்க, லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன். அதனால் ஆண்ட்ராய்டில் இருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். RAM அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4GB and 64GB காம்பினேஷன் இருக்குது. அது நேரத்தில் 6GB RAM and 128GB காம்பினேஷனும் இருக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கில் டுவெல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ் அண்ட் 2 மெகா பிக்சல் செகண்ட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா அண்ட் செல்ஃபி கேமரா ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து 1080p வீடியோஸ் அட் 30 frames per second வரைக்கும் நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. 5000 mAh அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை சப்போர்ட் பண்ண விதமாக 15 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சாம்சங்கில் எப்போவுமே இந்த சார்ஜர் மட்டும் பார்த்தீங்கன்னா 15-25 தாண்டி போகவே மாட்டேறாங்க. மற்ற கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44 வாட்ஸ், 60 வாட்ஸ், 65 வாட்ஸ், 120 வாட்ஸ் வரைக்கும் சார்ஜர் இருக்குது. ஆனால் என்ன ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் இருக்கிற இந்த 15 வாட்ஸ் 25 வாட்ஸ் சார்ஜர் கூட உங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸில் வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்தளவுக்கு வந்து ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ ஓவரால் வந்து உங்களுக்கு ஒரு மிட் செக்மெண்ட் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, உங்களுக்கு வந்து லோவர் எண்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சாம்சங்கில் 5G ஃபோன் இவ்வளோ விலை கம்மியாக கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர். ஸோ உங்களுக்கு வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா 5G இன்டர்நெட்
யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிட்நைட் ப்ளூ, அக்வா கிரீன் அண்ட் ஸ்டார்டஸ்ட் ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு 3 கலர்ஸ் இருக்குது. ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 11,999 ஸ்டார்ட் ஆகுதுங்க. சாம்சங் கிட்டேருந்து ஒரு 5G ஃபோன் அதுவும் 11,999 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். ஓவரால் சாம்சங் கேலக்ஸி M13 5G வந்து உங்களுக்கு சாம்சங் கிட்டேருந்து ஒரு பட்ஜெட் மொபைல், அதே நேரத்தில் 5G மொபைலாக இருக்குங்க. இப்போ வந்து இன்டர்நெட் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து 5G நெட்வொர்க் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சாம்சங் கேலக்ஸி M13 5G வந்து போகலாம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபோனில் இன்டர்நெட் சம்மந்தப்பட்டு வேலைகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சாம்சங் கேலக்ஸி M13 வந்து போகலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு பட்ஜெட்டும் கம்மியாக இருக்குது, எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு மொபைல் வேணும்னாலும் சாம்சங் கேலக்ஸி M13 5G ஒரு நல்ல ஆப்ஷன். நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்சிலுமே சாம்சங் கேலக்ஸி M13 5G உடைய எல்லா வெரைட்டியுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.